Good morning student. I am Vittal School Maths teacher. சார் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் மேக்ஸில் என்ன எடுத்திருப்பாங்கன்னா சாப்டர் 2 எடுத்திருப்பாங்க. நம்ம சாப்டர் 1ல் பேலன்ஸ் உள்ள டாபிக்லாம் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். சம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் ஹியர் பிலோ will be of good use in solving problems. இதுக்கு முன்னாடி சம் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி லா ஃபார் த கலெக்ஷன் Q ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுலேயே எத்தனை இருக்குது, 2s இருக்குது. ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். நெக்ஸ்ட் ஒன் என்னது, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷனுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, for any two rational numbers, எந்த rational numbers, any rational numbers a and b, the sum a plus b also a rational numbers. a b னு ரெண்டு rational number கொடுத்திருந்தாங்கன்னா the sum என்ன சொல்லுவோம், நம்ம add பண்றது addition. So the sum a plus b is also a ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். நம்ம முன்னாடி பார்த்தது என்னது, அடிஷன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? For any two rational numbers a and b, the product ab is also a rational numbers. சம்னா என்னன்னு சொன்னேன், அடிஷன். ப்ராடக்ட்னா என்னது, மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ ஃபார் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி, த ப்ராடக்ட் ஏபி இஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் ரேஷனல் நம்பர்ஸில், க்ளோசர் ப்ராப்பர்ட்டிலே 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு. என்னென்ன ப்ராப்பர்ட்டி, அடிஷன் ஒன்று இருந்துச்சு, நெக்ஸ்ட் என்னது, மல்டிப்ளிகேஷன் ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னது, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இதில் ரெண்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் பார்த்தோமா. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் இப்போ என்ன பார்த்தோம், 2 ரேஷனல் நம்பர்ஸ் a and b இருந்துச்சுன்னா the sum of a plus b என்னதான், ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஓகேவா? செகண்ட் ஒன் என்னது, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிலேயே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் என்னது, இது ஃபார் மல்டிப்ளிகேஷன். இது என்னது, ஃபார் அடிஷன் பார்த்தோம், அடிஷன். இது ஃபார் என்னது, மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இது என்னது, மல்டிப்ளிகேஷன் சேம் தான். 2 ரேஷனல் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஏபியும் ஆல்சோவும் அதுவும் என்னதான், ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? இது ரெண்டுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏங்கிறதுக்கு ஒரு வேல்யூ, பிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அடிஷன் பார்ப்போம், a plus b. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள், a வேல்யூ என்னது, 3/4. நெக்ஸ்ட் b வேல்யூ என்னது, -1/2. ஓகேவா? இப்போ 3/4. ஃபர்ஸ்ட் என்னது, அடிஷன் ப்ராப்பர்ட்டி பார்ப்போமா, a plus b. இங்கே ஏங்கிறது 3/4 பிளஸ் பிங்கிறது -1/2. என்னது, -1/2. இப்போ என்ன பண்ணுவோம், இது மாதிரி சம்லாம் நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே நம்ம இது மாதிரி சம்லாம் நிறைய பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், டினாமினேட்டர் நமக்கு எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணுமா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், எல்சிஎம். ஸோ டேரெக்டாக நம்ம 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கேயும் 4 இருக்கிறதுனால 1 1, இங்கே 4 வரணும்னா 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 கிடைக்குமா. ஸோ இங்கே 3 என்ன 3 வரும், +3 தானே இருக்குது. ஸோ 3 ப்ளஸ் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோமா. ஸோ என்ன வரும், -2. இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன வேல்யூ, மைனஸ். வெரி குட். 3 - 2 / 4. ஆன்சர் என்ன, 1/4. இதுவும் என்னதான்,
ரேஷனல் நம்பர் தானே. 2 ரேஷனல் நம்பரை நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரும் எப்படி தான் இருந்துச்சு, ரேஷனல் நம்பராக தான் இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தோமா. இப்போ செகண்ட் ஒன்றுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு அதே இது a இன்ட்டு பி, ஏயோட வேல்யூ 3/4 இன்ட்டு -1/2. இது நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 3s are 3, -3, 4 2s are 8. ஸோ இந்த வேல்யூ என்னதான், ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ 2 ரேஷனல் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணாலும் ரேஷனல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். மாதிரி 2 ரேஷனல் நம்பரை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் ரேஷனல் நம்பர்ஸ் தான் இருக்கும். இதுதான் என்னது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. செகண்ட் பார்ப்போமா. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி லா ஃபார் த கலெக்ஷன் Q ஆஃப் த ரேஷனல் நம்பர்ஸ். அதே சேம் என்னன்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன்னா 2 ரேஷனல் நம்பர் A அண்ட் B இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம எழுதணும், A + B = B + A, இப்படி தான் இருக்கணும் ரேஷனல் நம்பர்ஸ். அதே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன்னா 2 ரேஷனல் நம்பர்ஸ் ABனா அடிஷன்னா A + B போட்டோம். இங்கே மல்டிப்ளிகேஷனால என்ன பண்ணோம், AB = BA. AB மீன்ஸ் A × B, B × A. ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, இப்போ செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், செகண்டா என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், நம்ம காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் என்னது, அடிஷன். ஓகேவா. என்ன பார்த்தோம் நம்ம, அடிஷன் பார்த்தோமா. அது என்னது, A அண்ட் B 2 ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி எழுதலாம், A + B = B + A. இதுதான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷனுக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் என்ன அது, இது மல்டிப்ளிகேஷன். வெரி குட். மல்டிப்ளிகேஷன் இதுக்கு என்னது, ஏபிங்கிற 2 ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும், A × B = B × A. இதுதான் என்னது, மல்டிப்ளிகேஷன். இதுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 ரேஷனல் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள், A வேல்யூனா -7/8, B வேல்யூனா 3/5. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷனுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், A + B = B + A வா. ஃபர்ஸ்ட் A + B, A வேல்யூனா -7/8 + 3/5. ஓகேவா. எல்சிஎம் எடுத்தோம்னா 8 5s are 40. ஓகேவா. ஸோ 8 5s are 40, 7 5. நெக்ஸ்ட் 7 5 கீழேயும் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் தானே மேலேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் 5 8s are என்னது, 40. ஓகேவா. 3 × 8, 3 × 8 7 5s are -35 + 3 8s are என்ன வேல்யூ, 24. ப்ளஸ் அண்ட் மைனஸ் -11 / 40. ஓகேவா. இதுதான் என்ன வேல்யூ, A + B யோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், B + A யோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் B + A = B வேல்யூ என்னது, 3/5 + -7/8. ஓகேவா. -7/8. இப்போ டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணுமா. ஸோ 40, 5 8s are 40, ஸோ 8 8 5s are 40, 7 5s are. ஸோ 3 8s are என்ன வேல்யூ, 24 ப்ளஸ் அண்ட் மைனஸ் -35. ஸோ வேல்யூ என்ன, பெரிய நம்பருடைய வேல்யூ மைனஸ், ஸோ -11/40. ஸோ இப்போ ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கு, A + B = B + A. ஸோ ஹென்ஸ் அடிஷன் இஸ் காம்படேட்டிவ். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இப்போ நம்ம பார்த்தது காம்படேட்டிவ்ல அடிஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, காம்படேட்டிவ்ல மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணுவோம், A × B = B × A. ஓகேவா. இப்போ என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட்டு
ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி. ஏ வேல்யூ என்னது -7/8 இன்ட்டு 3/5. மல்டிப்ளையில் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 8 5s ஆர் வேல்யூ என்ன 40, 7 3s ஆர் -21. நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு ஏன்னா என்ன வேல்யூ 3/5 இன்ட்டு -7/8 ஈக்குவல் டு 5 8s ஆர் 40, 7 3s ஆர் -20. ஸோ ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கு, a இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. இப்போ என்ன இது காம்படேட்டிவ்ல மல்டிப்ளிகேஷனே என்ன பண்ணிட்டோம், நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் associative property law for the collection of q of rational numbers. First one என்னது associative property for addition. Next associative property for multiplication. Additionல என்ன அதே மாதிரி 3 இவ்வளோ நேரம் நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ்லையும் 2 ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தோம். ஓகேவா. ஆனால் இதில் பார்க்க போகிறது என்னது 3 ரேஷனல் நம்பர்ஸ் ஏபிசி. அப்போனா a + b + c ஈக்குவல் டு a + b + c. இது என்னது அடிஷன். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்னா அதே மாதிரி ஏபிசின்னு 3 ரேஷனல் நம்பர்ஸ் a இன்ட்டு பிசி ஏபி இன்ட்டு சி. ஓகேவா. இதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தேர்டு ப்ராப்பர்ட்டி என்ன நம்ம பார்த்தோம், தேர்டு ஒன் நம்ம என்ன பார்த்தோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் என்ன பார்த்தோம், வெரி குட் அடிஷன் பார்த்தோமா. ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் என்ன எத்தனை ஏபிசி 3 ரேஷனல் நம்பர்ஸ்னா a + b + c ஈக்குவல் டு a + b + c. இது ஒன்று. செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் ஒன் வெரி குட் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்போனா என்ன வரும், ஏபிசி என்னன்னா வரும் a இன்ட்டு பிசி ஏபி இன்ட்டு சி. இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அடிஷனுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா. வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரேஷனல் நம்பர் ஏ வந்து -1/2, பிங்கிறது 3/5, சிங்கிறது -7/10. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை தானே கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை எழுதிப்போம். a + b + c ஈக்குவல் டு a + b + c. ஓகேவா. a + b + c. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இதில், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சைட் பார்ப்போமா, a + b ஃபஸ்ட்டு பார்ப்போம். -1/2 + 3/5. ஓகேவா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டர் எப்போதும் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ 10னா இங்கே 5, இங்கே 5, இங்கே 2, இங்கே 2. ஸோ -5 + 6. ஸோ வேல்யூ என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆனால் பெரிய நம்பர் குறி ப்ளஸ்ஸுங்கனால 1/10. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து a + b கண்டுபிடிச்சோமா. இப்போ a + b + c. a + b வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 1/10 ப்ளஸ் சியோட வேல்யூ என்னது -7/10. ஓகேவா. ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன வரும், 1/10 -7/10. வேல்யூ என்ன வரையும் நமக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ சொல்லுங்க, நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், வெரி குட் -6/10. இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா, 3 2s are கேன்சல் பண்ணலாமா, 3 2s are 6, 5 2s are 10. ஸோ வேல்யூ என்னது, a + b + c ஈக்குவல் டு -3/5. ஓகேவா. -3/5ங்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒன் சைடு தான் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் சைடில் b + c. ஓகேவா. நெக்ஸ்ட் சைடில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம b + இப்போ b + cனா b + c, b வேல்யூ என்ன 3/5 ப்ளஸ் -7/10. இதை டேரெக்டாக எப்படி எழுதலாம், நம்ம 3/5 -7/10. இப்போ எல்சிஎம்னா 10.
இங்கே 2, இங்கே 1. ஸோ 2, 1. ஸோ 3 மைனஸ் என்ன வேல்யூ கிடைக்கும்? 3 மைனஸ் சொல்லுங்கள். 2 3s 6 தானே வரும். 6 மைனஸ் 7. ஸோ வேல்யூ மைனஸ் 1/10. எதோட வேல்யூ? பி ப்ளஸ் சி. இப்போ என்ன பண்ணணும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன வரும்? ஏயோட வேல்யூ என்னது? மைனஸ் 1/2 ப்ளஸ் மைனஸ் 1/10. ஓகேவா? ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் தான். ஸோ மைனஸ் 1/2 மைனஸ் 1/10. ஓகேவா? மைனஸ் 1/2 மைனஸ் 1/10. இங்கே பாருங்கள், இங்கே சேமாக இல்லாதனால இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? 10. இங்கே 5 வருமா? ஸோ மைனஸ் 5, இங்கே மைனஸ் 1. ஸோ வேல்யூ என்ன வரும்? மைனஸ் 6/10. இதை கேன்சல் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? மைனஸ் 3/5. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருச்சுக்கு? மைனஸ் 3/5. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா? ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வேல்யூ எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் இது ட்ரூ ஃபார் ரேஷ்னல் நம்பர்ஸ். இது எது? அடிஷ்னலுக்கு பார்த்தோம். இப்போ செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்க போகிறோம். எதுக்கு பார்க்க போகிறோம்? நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு பார்ப்போமா? அதே என்ன? ஃபஸ்ட்டு ஏபிசி ஈக்குவல் டு ஏபிசி. ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஏபியை ஃபஸ்ட்டு பார்ப்போம். மைனஸ் 1/2 இன்ட்டு பி வேல்யூ என்ன? 3/5. 3/5 தானே. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? மைனஸ் 3/10. இப்போ என்ன பண்ணணும்? ஏபியோட சியை மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா ஏபி வேல்யூ என்ன? மைனஸ் 3/10. சியோட வேல்யூ நம்ம என்ன இருந்துச்சு? மைனஸ் 7/10. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா 7 3s 21. 10 10s 100. ஸோ ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பிசி. பிசினா பியோட வேல்யூனா 3/5. சி மைனஸ் 7/10. இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். 7 3s மைனஸ் 21. 5 10s 50. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏ இன்ட்டு பிசி. ஏ வேல்யூ என்ன? மைனஸ் 1/2 இன்ட்டு மைனஸ் 21 டிவைடட் பை 50. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா? ஸோ 21 டிவைடட் பை 2 5s 10 0 100. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்றும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போனா ஏபிசி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி. ஸோ இதுவும் ரேஷ்னல் நம்பர்ஸும் என்ன அதில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் மல்டிப்ளிகேஷனுங்கிறது ட்ரூ ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. லா ஃபார் த கலெக்ஷன் Q ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ். இப்போ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அடிஷன் பார்ப்போம். ஃபார் எனி ரேஷ்னல் நம்பர்ஸ் ஏ there exist a unique rational numbers 0 such that நம்ம வந்து எந்த ரேஷனல் நம்பரோட நம்ம வந்து ஜீரோவோட யூனிக்னாலே ஜீரோவோட நம்ம இது பண்ணும்போது அடிஷன் பண்ணும்போது வேல்யூ என்னதான் கிடைக்கும்? அந்த ரேஷனல் நம்பர் ஏ. 0 + ஏனா ஏ, அதே மாதிரி 0 + ஏனாலும் ஏ தான் கிடைக்கும். எந்த ரேஷனல் நம்பர் ஏவோட நம்ம பண்ணாலும் நமக்கு யூனிக் நம்பர் அதே ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். எதில்? அடிஷனில். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷனில் ஃபார் எனி ரேஷனல் நம்பர்ஸ் ஏ தேர் எக்ஸிட் a யூனிக் ரேஷனல் நம்பர் 1. அடிஷனில் 0, மல்டிப்ளிகேஷனில் யூனிக் ரேஷனல் நம்பருங்கிறது 1. ஸோ 1ஓட அந்த ரேஷனல் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதே ரேஷனல் நம்பர்ஸ் தான் நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்றாங்க. அது எத்தனாவது ப்ராப்பர்ட்டி? 4th ப்ராப்பர்ட்டி. என்னது? ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? என்ன ப்ராப்பர்ட்டி? ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். ஓகேவா? ஃபார் அடிஷன் என்னது? ஏங்கிற ஒரே ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் அது ஜீரோவோட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0 + ஏ ஏ தான், 0 + ஏ தான். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னது? மல்டிப்ளிகேஷன். ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் என்னது? மல்டிப்ளிகேஷன்
என்ன வேல்யூ? அதே ஏ ரேஷனல் நம்பரோட 1 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்னதான் கிடைக்கும் நமக்கு? அதே ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3/-7. ஓகேவா? இதை எப்படி எழுதலாம் நம்ம? இன்னொரு டைம் -3/7 மைனஸை மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இதில் போடுங்க. 0 ப்ளஸ் -3/7 வேல்யூ என்ன? -3/7. அதே ஈக்குவல் டு -3/7 + 0 இதே இதுதான். ஓகேவா? அதே ரேஷனல் நம்பர்ஸ் தான் நமக்கு என்னது கிடைக்கும். செகண்ட் ஒன் பாருங்க. இது இப்போ பார்க்க போகிறது வந்து மல்டிப்ளிகேஷன். -3/7 × 1 வேல்யூ என்ன? -3/7. அதே 1 × -3/7 வேல்யூ என்ன? அதே -3/7 தான். ஸோ ஒன்னோட மல்டிப்ளை பண்ணும்போது அதே ரேஷனல் நம்பர் தான் நமக்கு என்னது கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி law for the collection Q of rational numbers. First ஒன்று வந்து additive inverse property. next என்னது multiplicative inverse property. inverse propertyல ரெண்டு இருக்கு. additive inverse property. next ஒன்று வந்து multiplicative inverse property. For any rational number A, there exists a unique rational number -A. A unique rational numberங்கிறது -A such that A plus -A plus A equal to என்னன்னு தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். இந்த additive inverseல அந்த -A இருக்குல்ல, Aயோட அந்த ரேஷனல் நம்பரோட -A தான் இருந்துச்சுன்னா அது என்னதான் வேல்யூ? 0. அதுதான் என்னது additive identity. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டினா ஃபார் எனி ரேஷனல் நம்பர் B there exists a unique rational number 1/B. இங்க வந்து யூனிக் ரேஷனல் நம்பருங்கிறது 1/B such that B into 1/B into B வேல்யூ என்னதான்? 1 தான். ஸோ hence 1 is the multiplicative identity. 0ங்கிறது additive identity, 1ங்கிறது multiplicative identity. ஓகேவா? இதுக்கு என்ன நம்ம இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டி நேம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம். ஃபிஃப்த் ஒன்ல வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இதில் எப்படி எழுதணும்? ஏங்கிறது ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னா -Aங்கிறது எப்படி என்னது? யூனிக் ரேஷனல் நம்பர். ஸோ -A + A வேல்யூ என்னதான்? 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்னது? அதே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இதுக்கு என்னது? பிங்கிற ஒரு ரேஷனல் நம்பர், B into 1/Bங்கிறது யூனிக் ரேஷனல் நம்பர். ஸோ 1/B into B வேல்யூ என்னதான்? 1 தான். ஓகேவா? இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளை பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க? டேக் ஏயோட வேல்யூ என்னது? -11/23. இதே -A வெறும் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? அடிட்டிவ் இன்வர்ஸ் தானே. அவங்க கொடுத்துருக்கிறது A = -11/23 கொடுத்துட்டாங்க நமக்கு. ஓகேவா? அதை -Aவா மாற்றணும்னா இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் போடும்போது இந்த மைனஸ் கேன்சல் ஆகி என்ன ஆகும்? இந்த -A இங்கே பாருங்க, -11/23. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ஸோ வேல்யூ என்ன வரும்? 11/23. ஓகேவா? இதை இந்த இதில் பண்ணுங்க. A plus -A equal to Aயோட வேல்யூ என்ன? 11/23. Aயோட வேல்யூ என்ன? ப்ளஸ் வேல்யூ இது ப்ளஸ் 11/23. ஸோ -11 + 11 divided by 23 வேல்யூ என்ன? 0. ஓகேவா? இதே இப்படி இந்த இதை பாருங்க. -A + A
மைனஸ் ஏ வேல்யூனா 11/23 ப்ளஸ் ஏயோட வேல்யூனா -11/23. ஓகேவா? ஸோ 11 - 11/23 வேல்யூனா 0. ஸோ ரெண்டையுமே நம்ம பண்ணும்போது என்னதான் வேல்யூ கிடச்சிச்சு நமக்கு? 0. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு பிங்கிற வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ஒன். பிங்கிற வேல்யூ என்னது? b ஈக்குவல் டு -7/29. இது 1/bனா என்ன மாற்றலாம்? இது அப்படியே பிங்கிறது 1 டிவைடட் பை -17 டிவைடட் பை 29 வருமா? இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? -29 டிவைடட் பை 17 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் b இன்ட்டு 1/b. பியோட வேல்யூ என்ன? -17/29. 1/b யோட வேல்யூ என்ன? -29 டிவைடட் பை 17. ஸோ இதே என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணால் வேல்யூ என்னது? 1. அதே 1/b இன்ட்டு bனா என்ன வேல்யூ கிடைக்கும்? அதே தான் -29 டிவைடட் பை 70 ப்ளஸ் மல்டிப்ளை 29. இதே என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணால் வேல்யூ என்னது? 1. ஓகேவா? இதுவும் என்னதான் ஆன்சர் கிடைக்குது? b இன்ட்டு 1/b ஈக்குவல் டு 1/b இன்ட்டு b ஈக்குவல் டு 1. ஸோ என்னாச்சு? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் என்ன பண்ணிட்டோம்? நம்ம கரெக்டாக ட்ரூ பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி law for the collection Q of rational numbers. இது என்ன ப்ராப்பர்ட்டி? டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டியில் என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட் ஓவர் அடிஷன் ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். என்ன சொல்கிறாங்க? மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் ஓவர் அடிஷனாக அதிலே இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எனி ரேஷனல் நம்பர். இதில் 3 ரேஷனல் நம்பர் இருக்குது. அதுக்கான லா என்னது? a இன்ட்டு b ப்ளஸ் c ஈக்குவல் டு a இன்ட்டு b ப்ளஸ் a இன்ட்டு c. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டுமே எப்படி தான் இருக்கும்? மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன். ஓகேவா? அப்போனா 6th ஒன் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஒரே லா தான். ஏபிசிங்கிறது 3 ரேஷனல் நம்பர்ஸ்னா a இன்ட்டு b ப்ளஸ் c எப்படி எழுதலாம்? a இன்ட்டு b ப்ளஸ் a இன்ட்டு c. ஓகேவா? அதுக்கான சில எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -7/9. பியோட வேல்யூ 11/18. சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -14 டிவைடட் பை 27. இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ணோம்? அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சைடு எடுத்துப்போம். b ப்ளஸ் சி. பியோட வேல்யூ என்ன? 11/18. பியோட வேல்யூ என்ன? 11/18 ப்ளஸ் சியோட வேல்யூ -14 டிவைடட் பை 27. இப்போ இது ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? இது ரெண்டு நம்பரையும் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே 2 நம்பரோட எந்த நம்பரை நம்ம பண்ணோம்னா ஆன்சரு சேமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த நம்பரோட 3 பாருங்கன்னா எல்சிஎம் பார்த்தாலும் 1 தான் வரும். எல்சிஎம் பார்த்தோம்னா 18, 27, 9 3s are 18, சாரி 6 3s are 18, 9 3s are 27. திருப்பி 3னா 2 3, 3னா 2 1, 2 1. ஓகேவா? இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 54 தானே கிடைக்கும். இந்த 3ஐயும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 54. ஸோ 54 மேலே என்ன பண்ணணும்? மேலேயும் 54 வர மாதிரி பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த நம்பரோட 11ஓட 3ஐ நம்ம இது பண்ணோம்னா என்ன வேல்யூ? 33. கீழேயும் 3ஆல் பண்ணோம்னா நமக்கு 54. ஸோ 33 ப்ளஸ் 28. இங்கே என்ன பண்ணணும்? 27ஓட 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? -28. இதை டைரெக்டாக எப்படி எழுதலாம்? 33 - 28 டிவைடட் பை 54. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன வேல்யூ கிடைக்கும் நமக்கு? 5/54. இது b ப்ளஸ் சியா? இப்போ a இன்ட்டு b ப்ளஸ் சி பார்க்கணும். ஏயோட வேல்யூ என்ன? -7/9 இன்ட்டு 5/54.
ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 5s are -35. 9 × 54 என்ன மல்டிப்ளை பண்ணால் 486. ஓகேவா? ஒன் சைடு நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். இப்போ அனதர் சைடு பார்க்க போகிறோம். இதை 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு A × B. ஏயோட வேல்யூ -7/9 × 11/18. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும், -77 டிவைடட் பை. இப்போ இதை இது பண்ணோம்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? இதை வந்து இங்கே புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9 × இதை என்ன பண்ணிட்டாங்க 18. 9 2s are 18. அதே மாதிரி A × C என்ன -7/9 × -14 டிவைடட் பை 27. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 98. இதையுமே 9 × 9 × 3. ஓகேவா? இது நம்ம டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்போ தான் ப்ளஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போனா A × B + A × C = -77 divided by 9 × 9 × 2 plus 98 divided by 9 × 9 × 3. ஓகேவா? கிளியரா எல்லாத்துக்கும்? இப்போ என்ன பண்ணணும், இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? எல்சிஎம்னா இது ஒன்று, இது ஒரு 9 கிடைக்கும், இது ஒரு 9 கிடைக்கும், 2 3. அப்போனா 9 × 9 × 2 × 3. ஓகேவா? இப்போ அதே நம்பரால் மேலே நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக இதில் 3 இல்லாதனால இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2 இல்லாதனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா வேல்யூ என்ன கிடைக்கும், -231 ப்ளஸ் வேல்யூ என்ன கிடைக்கும் 196. ஓகேவா? என்ன வேல்யூ? இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது -35 டிவைடட் பை 486. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று என்ன இருக்குது, சேமாக இருக்கா? அப்போனா A × B + C = A × B + A × C. இப்போ என்ன அது டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதையும் ட்ரூன்னு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிளோட ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஓகேவா? நீங்களும் வீட்டில் நல்லா கிளியராக திருப்பி அதை என்ன பண்ணணும், போட்டு பார்க்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.